அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மறுமையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சிறந்த ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த ஆலோசனைகளிலே முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய ஈடுபாடு ஒரு அளவோடு ஒரு எல்லையோடு இருக்க வேண்டும். அந்த எல்லைக்கு அதிகமாக நம்முடைய ஈடுபாடுகள் அமைந்தால் ஒட்டுமொத்தமாக ஒரு நேரத்தில் மார்க்கத்தை புறக்கணிக்கக்கூடிய நிலைமையில் நம்மை தள்ளிவிடும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முக்கியமான எச்சரிக்கை. வணக்கமாக இருந்தாலும், வழிபாடுகளாக இருந்தாலும், திக்ர்கள் தஸ்பீகளாக இருந்தாலும், அதெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை விட அதிகப்படியாக செய்வதன் மூலமாக நம்ம மறுமையில் வெற்றி பெற முடியாமல் போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கம் ரொம்ப லேசானது. உலகத்தில் இருக்கிற மார்க்கங்களிலெல்லாம் இஸ்லாம்ங்கிறது தான் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேசானது. வலையு சாத்தீன் அகதுன் இல்லா கலபகு, யார் மார்க்கத்தை அவரே கஷ்டமாக ஆக்கி கொள்கிறாரோ, மார்க்கம் சொல்லாத விஷயங்களை அவரை இழுத்து போட்டு செய்து கஷ்டமாக ஆக்கி கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக தோற்று போய் விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மார்க்கம் லேசானது, நீங்களா அதை கஷ்டமாக ஆக்கி கொண்டீர்களேயானால் நீங்கள் தோற்று விடுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஹலக்கல் முத்தனத்தியூன், மார்க்கம் என்ற பெயரில் அதிகப்படியாக வரம்பு மீறி செய்யக்கூடியவர்கள் அழிந்து நாசமாகி விட்டார்கள், அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள். அது ஒன்றும் கிடைக்காதுன்னு அர்த்தம். மார்க்கத்தின் பெயரால் அளவுக்கு அதிகமாக நம்ம ஈடுபாடு காட்டினோம் என்று சொன்னால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு ஒரு அம்மா, ஒரு பெண்மணியும் கூட அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ ஆயிஷாவிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இந்த அம்மா யாரு? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், அவங்களுடைய நிறைய இவங்க தான் ரொம்ப அதிகமாக தொழுகிறவங்களாச்சு, அது தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த அம்மா அந்த சமூகத்து பெண்கள் மத்தியில் ரொம்ப தொழுகக்கூடிய பொம்பளைன்னு பேர் வாங்கியிருக்கிறது. எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டே இருக்குவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆளாச்சே அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா நிறுத்து, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப தொழுகக்கூடிய ஆளாகும், இவர் எப்போ பார்த்தாலும் நோன்பு வைக்கிற ஆளாகும், இவர் எப்போ பார்த்தாலும் தஸ்பீஹும் கைமா இருக்கிற ஆளாகும் என்கிற மாதிரி எல்லாம் ஒருத்தன் பேர் வாங்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மா நிறுத்து, அலைக்கும் பிமா துதீகுன, எதுக்கு முடியுமோ அதை செய்யுங்கள், எது உங்களுக்கு இயலுமோ அதை செய்யுங்கள், எதுக்கு நீங்கள் சக்தி பெற்றிருக்கிறீர்கள் அதை செய்யுங்கள், மற்ற கடமைகளை எல்லாம் புறக்கணித்து விட்டு நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஒரு எல்லையை மீறி விடாதீர்கள் என்று, அதாவது ரொம்ப தொழுகிறவங்கன்னு தான் அங்கே அறிமுகப்படுத்தப்படுது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பெண்ணை பற்றி எப்படி சொல்றாங்க, கெட்ட செயல் செய்வதாகவெல்லாம் சொல்லலை, ரொம்ப தொழுகை, எப்போ பார்த்தாலும் தொழுகை அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ பார்த்தாலும் தொழுகைங்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. எதை தொழுவ சொல்லி கடமையா இருக்கு அதை சொல்லுங்க, எதை தொழுவதற்கு சுன்னத்தாக்கி தரப்பட்டிருக்கு அதை தொழுவுங்க. மற்ற நேரத்தில் உங்களுக்கு நிறைய வேற கடமைகள்லாம் இருக்கின்றன. ஒரு ஆள் பார்த்து இவர் எப்போ பார்த்தாலும் தொழுகிறவர் என்கிற பேர் வாங்கிடக்கூடாது. 4 பேர் நம்மளை சொல்ற அளவுக்கு நல்லது நம்ம நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது நல்லது இல்லை. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, ஹவுலா என்ற பெயரில் ஒரு அம்மா இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பெண்ணை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது
சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, அன்னஹாலா தனாமுல் லைல, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு தெரியுமா, ஹவுலாண்டு ஒரு அம்மா இருக்கிறாங்களே, அவங்க ராத்திரியெல்லாம் தூங்குறதே கிடையாது. அந்த அம்மா இரவு பூரா முழிச்சு ஒரே தொழுகை இபாதத்து தான், இரவுல தூங்குறதே கிடையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே இந்த அம்மாவை பற்றி புகழ்ந்து பேசுறாங்க சஹாபாக்கள். தூங்காம வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வணக்க வழிபாடு தான் செய்யறாங்க, கெட்ட செயல் ஒன்றும் செய்யல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, இதே வார்த்தையை சொல்றாங்க, மா நிறுத்து, அலைக்கும் பிமா துதீகூன், எது முடியுமோ அதை செய்யுங்கள், எது உங்களுக்கு இயலுமோ அதை. தூங்காம இருக்கிறது இயலாது, இயலாம இருக்கும்போது இழுத்து போட்டு தான் செய்யறோம். எவனாலையும் எவனாலையும் தூங்காமல் இருக்க முடியுமா, முடியாது. சாப்பிடாம இருக்க இயலுமா, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்தில் ரெஸ்ட் எடுக்காம இருக்க இயலுமா, குடும்பத்தில் ஈடுபடாம இருக்க இயலுமா, இயலாது. அப்போ ஒருத்தர் அதெல்லாம் செய்யறாருன்னு சொன்னா அவருக்கு சக்திக்கு மீறி செய்கிறாரு. அவருக்கு அல்லாஹ் என்ன சக்தியை கொடுத்திருக்கிறானோ அதை தாண்டி அவர் செய்கிறார். இது நீங்க செய்யக்கூடாது. உங்க சக்திக்கு உட்பட்டு செய்யணும்னு அர்த்தம். உங்களுக்கு இயல்பாக முடியணும். 1 மணி நேரம் ஒதுக்க முடியும், ஒரு 1/4 மணி நேரம் ஒதுக்க முடியும், ஒரு 10 நிமிஷம் ஒதுக்க முடியும். 24 மணி நேரத்தை ஒதுக்க முடியுமா, ஒதுக்க முடியாது. ஒருத்தன் ஒதுக்குறான் என்று சொன்னால் அவன் சக்திக்கு மீறி இழுத்து போட்டு கொண்டு செய்கிறான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்க. கெட்ட செயலை கண்டிக்கிற மாதிரி நல்ல செயல்ங்கிறத ஓவரா செய்வதையும் கண்டிக்கிறார்கள். இந்த மாதிரி ஓவரா செய்து நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு துவக்க காலங்களில் எப்போ பார்த்தாலும் குர்ஆனும் கையும் அதுவும் இதுமா இருக்கிறார்கள். இப்போ காணோம். ஏன், அவங்க பொண்டாட்டியை மறந்துட்டு பிள்ளையை மறந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்கள் மார்க்கன்னு வந்தாங்களே, அவங்களாம் இப்போ எங்கன்னு தேடி பாருங்க, சீன் அவுட். ஏன் ஆயிடுறாங்க? அதான் நடக்கும். 2 நாளைக்கு செய்வீங்க, 1 வாரத்துக்கு செய்வீங்க, 1 மாதத்துக்கு செய்வீங்க, அப்புறம் வீட்டில் பிரச்சனை, அது இது பல விஷயங்கள் வரும். முன்னாடி இதுக்கு நம்ம போகவே கூடாது. ஏன் சீரா வந்துகிட்டு இருக்கிறாங்களா, இருந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் சீரா நடக்கிறார்களோ, மனைவியும் கவனித்துக் கொண்டு, வியாபாரத்தையும் கவனித்துக் கொண்டு, தொழிலையும் கவனித்துக் கொண்டு, அல்லாஹ்வுடைய கடமையும் செய்து கொண்டு, ஒரு லிமிட்டுக்கு தூங்கி கொண்டு, தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கி, முழிக்க வேண்டிய நேரத்தில் முழித்து, மற்ற கடமைகளை செய்தவங்கெல்லாம் நீங்க பாருங்க, அதே மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க. அதே கொள்கை பிடிப்போட, அதே ஈடுபாட்டோட, அதே மார்க்கப்பற்றோட, அதே நீங்க நிறைய பார்க்கலாம். யார் ஓவரா வந்து இப்படி நிக்கிறாங்கன்னு வைங்க, பள்ளி வாசலுக்கு வந்தா வீட்டுக்கே போறது இல்லை. 10 நாளைக்கு தான் இப்படி இருப்பாரு, 1 மாசம் தான் இருப்பாரு. அப்புறம் பள்ளி வாசல் அவருக்கு வெறுக்கக்கூடியதாகி போயிடும். பள்ளி வாசல்னாலே வெறுப்புக்குரியதாக மாறிடும், கொண்டு தள்ளிடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான ஒரு போங்கு இருக்கக்கூடாது என்பதில் ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்துறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைன அம்ரைனி அஹதுஹுமா ஐஸரு மினல் ஆஹர். 2 காரியங்களை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டே காட்டி, இந்த 2இல் எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லப்பட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் 2 காரியங்களை சொல்லி, இந்த 2 இருக்கு, இதை வேண்டாலும் நீங்க எடுத்துக்கிறங்க, இதை வேண்டாலும் எடுத்துக்கிறங்க என்று அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஒரு உரிமையை, ஒரு விருப்பத்தை கொடுப்பானேயானால் 2ஐயும் பார்க்குறாங்க. இது கொஞ்சம் லேசா இருக்கு, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. 2 காரியத்தை கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், அல்லது நம்மளே கேட்கிறோம், சமுதாயமே கேட்குது, இந்த 2இல் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அதை பார்க்குறாங்க. அஹதுஹுமா ஐஸரு மினல் ஆஹர். ஒன்று வந்து இன்னொன்று விட லேசா இருக்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்களாம், ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த கஷ்டத்தை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களாம். ஓ இது 5 ரூபாய், இது 10 ரூபாய், 5 ரூபாய் கொடுங்க, இப்படிதான் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுப்பாங்க. 2 ரக்காத்து வேணாலும் தொழுவுங்க, 4 ரக்காத்து வேணாலும் தொழுவுங்க அப்படின்னு ஒரு சலுகை கொடுக்கப்பட்டால் இதுல எது லேசுன்னு பார்ப்பாங்க. 2 தான் லேசு, 2 தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கு உங்களுக்கு 2 சமம் என்று சொல்லப்படுமையானால், இதை செஞ்சாலும் அதே நன்மை, அதை செஞ்சாலும் அதே நன்மை என்று சொல்லப்பட்டு 2 காரியத்தை முன் வச்சு, ஒன்று லேசாகவும் ஒன்று கஷ்டமாகவும் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லக்தார ஐஸரஹுமா, 2இல் எது லேசோ அதை தேர்ந்தெடுப்பார்கள். 2ல எது ரொம்ப லேசா இருக்கு அதை 2 ஒன்று தானே, இதை வேண்டாலும் செய்யுங்க, அதை வேண்டாலும் செய்யுங்க, 2 சமம். நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? துன்யாவில் மட்டும் எதை தேர்ந்தெடுக்கிறிய? உலக விஷயத்தில் மட்டும் நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோம்? ஒரு பொருள் இருக்குது, 2 சமமான பொருள், ஒன்று 5 ரூபா, ஒன்று 6 ரூபா, ஒரே மாதிரி உள்ளதுதான், எந்த வித்தியாசமும் இல்லை. 5 ரூபாய் தானே கொடுப்பீங்க. 5 ரூபாய்க்கு அதே தரத்தில் ஒன்று கிடைக்கும் போது 6 ரூபாய்க்கு நீங்க போய் தேர்ந்தெடுக்கிறீங்க, 1 ரூபா அதிகம் நினைப்பீங்கல்ல. அப்ப நீங்க இதுக்கே இந்த கூலி கிடைக்கும்னா நீங்க அதைப்படி செய்றீங்க. இதை செய்தாலே, லேசானது செய்தாலேயே
அந்த கஷ்டமானதை செய்ததற்கான கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்றால் எதுக்கு கஷ்டம் அடிஷனலாக நீங்க சுமக்க வேண்டும்? அந்த கஷ்டத்துக்கு கூலி கூட கிடைச்சா நீங்க சுமக்கலாம். இதுக்கும் அதே பரிசு தான், இதுக்கும் அதே பரிசு தான். எது வேணும்? எது லேசுன்னு பாருங்க, லேசு தந்துட்டு போங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சமமான அந்தஸ்தில் உள்ள இரண்டு காரியங்களை கொடுக்கப்பட்டு ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லப்படுமையானால் இல்லக்தார் ஐசரகுமா, லேசானதை தான் தேர்வு செய்வார்கள், கஷ்டமானதை தேர்வு செய்ய மாட்டார்கள். இதுதான் நமக்கு வர வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் நம்முடைய எந்த கடமைகளையும் பாதிக்காத, நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், நம்முடைய அமல்கள் போதாது, நம்ம செய்யற வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வை திருப்தி படுறதுக்கு பத்தாது, அவன் எவ்வளவோ நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்ட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா 24 மணி நேரம் போதாது. அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்கு நீங்கள் நன்றி கடன் செலுத்தணும் இறங்கினா முடியுமா? முடியாது. ஏன்? அவன் தந்தது அவ்வளவு இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு என்னவெல்லாம் தந்திருக்கான் என்று கணக்கு பார்த்து நாங்க இதுக்கெல்லாம் நன்றி கடன் செலுத்த போறோம்னு சொன்னா 24 மணி நேரம் வணங்கினா கூட அதுக்கு போதுமா? போதாது. நீங்க மூச்சை இழுத்து விடுறீங்களே, ஒரு மூச்சை இழுக்கிறதுக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ், விடுறதுக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்கன்னா 24 மணி நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு இருக்கணும். அது மூச்சு விடுறதுக்கு தான் நன்றி கடன் செலுத்தி, மற்றதுக்கெல்லாம் 24 மணி நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது எதுக்கு தான் சொல்லியிருக்கிறீங்க? இதுக்கு மட்டும்தான் செஞ்சிருக்கிறீங்க. மற்றதுக்கெல்லாம் பார்த்ததுக்கு, பிடிச்சதுக்கு, கேட்டதுக்கு, திண்டதுக்கு, நடந்ததுக்கு, மற்றதுக்கெல்லாம் ஒன்றும் செய்யல. அப்ப நம்ம என்னத்தை தான் நீங்க செஞ்சாலும் அவனுக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்ய முடியாது. அல்லாஹ் தந்திருப்பதற்கு எவ்வளவு செய்யணும்? அவன் தந்திருப்பதற்கு செய்வதாக இருந்தால் நம்ம 24 மணி நேரத்துக்கு பதிலாக 2400 மணி நேரம் இருந்தாலும் அவன் செய்த நியாமத்துகளுக்கு நம்மால் சரியான முறையில் செய்ய முடியாது. அப்ப எதனால நம்ம அல்லாஹ் என்ன செய்யறான்? அடே, நான் தந்ததுக்கெல்லாம் செய்யணும்டா அழிஞ்சு போயிருவீங்கடா, நான் சொன்னதை செய்ய போதுன்றான். அல்லாஹ் திருப்தி அடைஞ்சுக்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான்? நம்முடைய அற்பமான அமல்கள் அவன் திருப்தி அடைஞ்சு நான் எவ்வளவு தந்திருக்கிறேனோ அதுக்கு உன்னால் நன்றி செலுத்த இயலாது, ஆனால் இவ்வளவு செய்ய போதும், உன்னை நான் தானே படைச்சிருக்கிறேன், உன்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும்ல, நீ இவ்வளவு செஞ்சாலே நான் அவ்வளவு கூறியதை எடுத்துக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, இன்னல் அப்த ல யஅகுலுல் அக்லத ஃபயஹமதுஹா. ஒரு மனுஷன் வயிறு படைக்க சாப்பிட்றான், வகை வகையா பரப்பி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் என்ன செய்யறான்? வயிறு முற்ற அளவு சாப்பிட்றான். இதுக்கு என்ன, அந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும்? நம்ம வீட்டில் செஞ்சால் விட்டுருங்க, வெளியில் போய் சாப்பிட்டா அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தாலும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டுவிட்டு அல்லாவுக்கு என்ன செஞ்சால் போதுமா? அல்ஹம்துலில்லாஹ்னா போதுமா? இந்த சாப்பாட்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ் போதுமா? அடே, நம்ம சாப்பிட்டதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா போகணும் அல்லாவுக்கு, இது போதும்டாங்கிற அல்லாஹ். அல்லாஹ் நம்மகிட்ட எதிர்பார்க்குற எவ்வளோன்னு பார்த்தீங்களா? இதுக்கு கரெக்டாக கணக்கு பண்ணி வாங்கினா பருக்கைக்கே ஒரு அல்ஹம்துலில்லாஹ் போட்டால் கூட எங்கே போய் நிற்கும்? அல்லாஹ் அப்படி போடலை. வயிறு புடைக்க சாப்பிட்டு விட்டு ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அது அவனுக்கு போதும். அல்லாஹ் என்ன செய்யறான்? நன்றி செலுத்திட்ட. இது நன்றியே இல்லை. நம்ம செய்யறது ஒரு நன்றியும் கிடையாது, அந்த சாப்பாட்டுக்கும் நம்ம கொடுத்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா சின்னதுல அவன் திருப்தி அடைந்து கொள்கிறான். நம்ம அமலை கொண்டு யாரும் சொர்க்கத்துக்கு போவே இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நிறைய செஞ்சு அப்படி சொர்க்கத்துக்கு போயிடலாம். அமலுக்கெல்லாம் கரெக்டாக மார்க் போட்டால் என்ன கிடைக்கும்னா 5 மார்க் கூட கிடைக்காது. 24 மணி நேரம் நீ அமல் செஞ்சா கூட அதுக்கு கரெக்டாக மார்க் போடுறது என்ன தர இதுக்காண்டு காலகாலம் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு வைப்பாங்களா? நீங்கள் ஒரு 10 வருஷம் தொழுதுக்காக வேண்டி உங்களுக்கு தரக்கூடிய அந்த பரிசுக்கும் அதுக்கும் சம்மந்தப்படுத்தி பார்த்தா என்ன கிடைக்கும்? மாதத்துக்கு ஒரு இடத்த சம்பளத்துக்கு வேலை செய்யறதுல 2000 ரூபா தானே தர்றான். அது மாதிரி அல்லாஹ் ஒரு 2000 ரூபா கணக்கு பண்ணி தந்தா என்ன தர வேண்டியிருக்கும் உனக்கு? நீ 10 வருஷம் தொழுதுக்கு 20 வருஷம் நோன்பு வச்சதுக்கு என்ன தரணும்? ஒரு மாதம் ஒரு 3000 ரூபா கணக்கு பண்ணி இந்தாடா எடுத்துக்கடான்னு சொன்னால் ஒரு 2 நாளைக்கு சொர்க்கத்தில் இருக்கலாம். அவ்வளவுதான். நம்ம செய்கிற அமலுக்கு தரது என்ன செய்யலாம்? 2 நாளைக்கு சொர்க்கத்துலேருந்து ஓடு. அப்போ நம்ம அமலுக்கா சொர்க்கம் கிடைக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லன் யுத்கில அஹதன் அமலுல் ஜன்னா, எந்த ஒரு மனுஷனையும் அவனுடைய அமல் சொர்க்கத்தில் சேர்க்காது. நம்முடைய அமலுக்கு கரெக்டாக கணக்கு போட்டால் சொர்க்கத்தில் சேர்க்காது. சஹாபாக்கள் கேட்குறாங்க, நாங்கள் அறகுறையாக செய்கிற ஆளுக்கு எங்களுக்கு வேண்டாம், எங்கள் அமலை கொண்டு போக முடியாமல் இருக்கலாம், உங்களுக்குமான்னு கேட்குறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, நீங்கள் கூட உங்கள் அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போக இயலாதா? ரசூலுல்லாஹ் போய் கேட்குறாங்க, ஆமாம் நானும் தான், நான் என்ன செய்கிறேன்? நான் செஞ்சது மட்டும் எனக்கு போதுமா? நான் செஞ்ச அமலுக்கு கூட சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்க பத்தாது.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் தான் இல்லா யதகம்மதனி அல்லாஹு பி ரஹ்மத்தின், அவன் அருளால் அவன் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர நம்ம நிலைமை அதுதான், என் அமலை கொண்டு சொர்க்கத்துக்கு போக இயலாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பாடு சும்மா 2 ரகாத் தொழுவதுக்கு ஒரு 10 ரூபா தரலாம். உலக கணக்கு பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு என்ன செய்யலாம், ஒரு 20 ரூபா தரலாம், ஒரு 100 ரூபா கூட தரலாம். அவன் என்ன செய்யறான், 100 லட்சம் ரூபா தர்றான். அவன் சும்மா போட்டு தள்ளுறான், அவன் பாட்டுக்கு மார்க்க போட்டு அடிக்கிறான். அப்ப நம்ம அமலுக்கு உரிய கணக்கு பண்ணி அவன் தருவதில்லை. அவன் தாறுமாற கணக்கு போட்டு வச்சுக்கிற காரணத்தினால அவன் சொன்னதை செய்யுங்க, அது போதும். அப்ப எதுல கவனமா இருக்க வேண்டும் என்றால், இந்த மார்க்கத்தில் நம்ம எந்த இடத்துல சிலிப்பாகிறோம், பத்தல, அல்லாஹ் சொன்னது போதல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது போதல, சில சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது, அதோடு நிறுத்திக்கணுமா இல்லையா? இதெல்லாம் பார்த்தாதுங்க, அந்த தொழுகை இருக்கு, இந்த தொழுகை இருக்கு, இந்த தொழுகை இருக்குன்னு நீ பாட்டுக்கு சேர்த்தேன்னு வை. அப்ப நீ என்ன பண்ற, உன் அமலை கொண்டு போகலாம்னு நினைக்கிற. அல்லாஹ் ஒரு ரசூலும் உன்னை சொல்லி தந்து இதை கொண்டு போயிடலான்னு சொல்றாங்கன்னா அதோடு நிறுத்திட்டு போ. அதுக்கு மேற்கொண்டு புதுசு புதுசா உண்டாக்கிறது, பத்தாது மூழுது வேணும், பாத்தியா ஒன்று, அது வேணும், இது வேணும்னு நீ பாட்டுக்கு சேர்த்தேன்னு வை, உடனே சொர்க்கத்தில் சேர்க்க பத்தாது. அப்ப இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான ஒரு பாடமாக பல சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை பண்றதை பார்க்கிறோம். இப்படிலாம் பண்றாங்க, நமக்கெல்லாம் தெரியும். அபூ தர்தா அவர்களுடைய ஹதீஸ் பலமுறை கேட்டிருக்கிறோம். அபூ தர்தா அவர்களோடு சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் பார்சி இணைத்து விட்டிருந்தார்கள். சல்மான் பார்சி வெளியூர்ல இருந்து வந்த அகதி, அபூ தர்தாங்கிறவர் மதீனாவை சேர்ந்த ஒரு ஆள், வெளியூர்ல வந்த ஒரு ஆளை மதீனாவை சேர்ந்த ஒரு ஆள் சேர்த்து விட்டுருவாங்க. தங்கறதுக்கு இடம் இல்லை இல்லையா, ஒரு அகதியை வந்து நீங்க இவரை ஏத்துக்கிறங்க, நீங்க இவரை ஏத்துக்கிறங்க, நீங்க இவரை ஏத்துக்கிறங்கன்னு ஜாயிண்ட் பண்ணுவாங்க. சல்மான் பார்சி என்பவரை, அவர் ஈரான்ல இருந்து வந்தவர், அகதியா வந்தவர், அவர் அபூ தர்தாவோட கோர்த்து விட்டு நீங்க 2 பேரும் சகோதரர்களா இருந்துக்கிறங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த வீட்டிலே தங்கியிருப்பாங்க. சொத்துல பாதியை கொடுத்துருவாங்க, ட்ரெஸ்ஸில் பாதியை கொடுத்துருவாங்க, தொழிலில் பாதியை கொடுத்துருவாங்க, இருக்கிற பாய் தலைவனை எல்லாத்துலேயும் பாதியை கொடுத்துருவாங்க. சகோதரர் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருந்தாங்க. அப்போ சல்மான் பார்சி அபூ தர்தா வீட்டில் இருக்கிறாரு. ஒரு நாள் போனால் அவர் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டார், அபூ தர்தாவை காணோம். மனைவி தான் இருக்கிறாங்க. மனைவியை பார்த்தா ரொம்ப ஒரு வேலை வெட்டி செய்யும் போது அணியக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தா ஒரு என்னமோ உலகத்தை வெறுத்து அந்த மாதிரியான ஒரு கோலத்தில் இருக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி இருக்கிற, என்னுடைய கணவருக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அவங்க சொல்றாங்க, என்னுடைய கணவருக்கு எந்த தேவையும் இல்லை, நான் எதுக்கு ஆடை அணிஞ்சு அலங்காரமாக இருக்கணும், என் புருஷனுக்கு ஒன்றுமே தேவையில்லை. என்ன அவர் பண்ணுறாரு, ராத்திரி பூரா நின்று வணங்குறாரு, பகல் பூரா நோம்பு, எப்போ பார்த்தாலும் பகலில் வச்சு நோம்புங்கிறாரு, ராத்திரிக்கெல்லாம் தக்பீர் எடுத்து தொழுகிறாரு, பொண்டாட்டின்னு ஒருத்தன் இருக்கிறேங்கிறது மறந்துடுறாரு, அப்புறம் என்னத்துக்காக வேண்டி நான் வந்து அலங்கரிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறார், வெயிட் பண்ணுறாரு. அபூ தர்தா வந்துட்டார். அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டுக்கு வர்றாரு. வந்த உடனே சாப்பிடுங்கிறாரு, நான் நோம்புங்கிறாரு. நோம்பா இருந்தாலும் சாப்பிடு, இழுத்து வச்சு உட்காந்து நீ சாப்பிட்டதை நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நோம்பு வச்சு ஆளை பிடிச்சி என்ன செய்கிறார், இவர் சாப்பிட வைக்கிறாரு. இவர் நொந்து போய் இந்த மாதிரி ஆளை சேர்த்து விட்டாங்களேன்னு சொல்லி நொந்து போய் இவரும் சாப்பிட்றாரு. ராத்திரி படுத்த உடனே என்ன செய்கிறார், இவர் கவனிக்கிறார். இதுக்கு முந்தைய எப்பவும் படுத்து தூங்கிடுவார் சல்மான் பார்சி. இன்னைக்கு பர்பஸாக அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுனால என்ன செய்கிறாரு, இவர் என்னதான் பண்ணுறாருன்னு பார்க்கணுன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவர் படுத்தவொடனே அல்லாஹ் தக்பீர் கட்ட போறாரு. பிடிச்சி இழுத்து சட்டை பிடிச்சி இழுத்து படுத்துங்க சொன்னார். தொழுவனு பேசாம படுத்து தூங்கு, தொழு விட மாட்டேங்கிறாரு. படுத்துட்டு கொஞ்ச நேரம் இவர் தூங்கி இருப்பார் நினைச்சு மர எந்திரிக்கிறாரு. மறுபடி சட்டை படுப்பு சம தொழு விட மாட்டேங்கிறாரு. இப்படியே திரும்ப திரும்ப அவர் எந்திரிக்கும் போது திரும்ப திரும்ப பிடிச்சி இழுத்து தூங்க வச்சு போடுறாரு. சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்குது, அப்ப எழுப்பி இப்ப 2 பேரும் தொழுவோம் அப்படின்னு சொல்லி சுபுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது எழுப்பி 2 பேரும் சேர்ந்து தொழுவுறாங்க. தொழுதுட்டு சுபுகு தொழுகைக்கு பள்ளியாசலுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. போய் என்ன செய்யறாரு, இவரே கம்ப்ளைண்ட் பண்றாரு, நீங்க ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க, அவர் இங்க நோம்பையும் கெடுத்து விட்டாரு, ராத்திரி எவ்வளவு தொழுது இருப்பேன், தொழுகையும் கெடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப சல்மான் பார்சி என்ன செய்யறாரு, விளக்குறாரு. அல்லாஹ்வுடைய இந்த மாதிரி பண்ணாரு, பொண்டாட்டிக்கு செய்யற கடமை ஒரு ஒழுங்கா செய்யறது இல்லை, தூங்குறதுல கண்ணுக்கு செய்யற கடமை செய்யறது இல்லை, இதுக்கு நான் அந்த அறிவுரை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அணிஞ்சாங்க, சதக சல்மான், சல்மான் கரெக்டாக செஞ்சிருக்கிறாரு. என்ன தொழுகன்னு பொண்டாட்டியை மறந்துட்டு என்ன தொழுகிறேன், நோம்பு நோம்புன்னு சொல்லி மனைவியை மறந்துட்டு குடும்பத்தை மறந்துட்டு என்னப்பா நோம்பு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் நோம்பை முறுக்கி வச்சிருக்கிறாரு, நபிலான நோம்பை, அது கூட பரவாயில்லை நல்லதுங்கிறாங்க. அவர் செஞ்சு கரெக்டு. எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் நோம்பாளியாக இருக்கக்கூடாது, இரவு புறா நின்று தொழுதுகிட்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி இவர் செஞ்சதான் சரின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தங்களுடைய அறிவுரை மூலமாக விளக்குகிறார். அப்ப என்ன விளங்கிறனே, அளவு மார்க்கத்தில் போதும் என்று சொல்லப்பட்ட நீங்க ஓவரா போயிடக்கூடாது. அவ்வளவு போதும் மார்க்கம் சொல்லியிருக்கா, அட அல்லாவே போதும்டா போங்கடா, யாருக்கு செய்யணும் அவனே போதுங்கிறான், அப்புறம் யாரை போய் திருப்பி விடுத போறீங்க? எவனுக்கு இந்த தொழுகை, எவனுக்கு இந்த நோன்பு, எவனுக்கு இந்த வணக்கம், அவனுக்கு அவன் எவ்வளவு போதும் என்கிறான், அவ்வளவுதான். நீ போதும்டால் நான் மேற்கொண்டு வருவேன்னா அவனுக்கு கோபம் தான் வரும். நான் தான் போதும் சொல்லிக்கலாம், அப்புறம் என்ன அது மேற்கொண்டு நீ செய்யற அதிக பிரசங்கித்தனை எதுக்கு? இப்படித்தான் நல்லா எடுத்துக்கிடுவான். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ்ன்னு ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் அப்போ தான் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனவனு அங்கேருந்து கம்ப்ளைண்ட் வருது, எப்போ பார்த்தாலும் ஒரு தொழுதுகிட்டு இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் நோன்பு வச்சுட்டு இருக்கிறாரு, புது பொண்டாட்டி இருந்து கூட அவர் அந்த மாதிரி கவனிக்க மாட்டேங்கிறாரு. இதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹ் உடனே கூப்பிட கூட விட்டுருக்கலாம், நேர வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னப்பா உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் வருது? என்ன கம்ப்ளைண்ட்? வேறு தப்பு தவறு செஞ்சுட்டாரு கம்ப்ளைண்ட்னா? இதான் கம்ப்ளைண்ட். உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் வந்து ராத்திரி பூரா நின்று வணங்குறியாமல, பகலெல்லாம் இப்போ பார்த்தாலும் நோம்பா இருக்கிறியாமல. ஆமாம் அப்படி தான் செய்கிறேன். அப்படி செய்யாதே, 3 நாளைக்கு வை நோம்பு போதும், மாசத்துக்கு 3 நோம்பு வை போதும்பா, அதுக்கு மேலே எதுக்கு நீ வைக்கிற? புட்டிவாதம் பிடிக்கிறார். இல்லை நான் வச்சு தான் தீருவேன், எனக்கு சக்தி இருக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வர்றாங்க, சரி கடைசியாக வைக்க நினைக்கிறியா, தாவூது நபி வச்ச மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வை, டெய்லி வச்சிடாத. இதுதான் அதிகபட்சம். 3 நாள் வச்சா சிறந்தது போதும். நீ நோம்புலையே உனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குதா, அதிகபட்சமா நீ என்ன செய்யணும், ஒரு நாள் வையி ஒரு நாள் விடு, ஒரு நாள் வையி ஒரு நாள் விடு. இது தாவூது நபி வச்ச நோம்பு, இதை தாண்டி நீ வைக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இரவுல தூங்குறியா, தொழுவுறியா, தொழுவு, தூங்கவும் செய், மனைவிக்கு செய்யற கடமையும் செய், செஞ்சுட்டு தொழுன்னு சொல்றாங்க. வயசான காலத்தில் இந்த இப்னு உமர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்பவே கேட்காம போயிட்டேன், அவங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன்ட்டு, அதை வைக்க நான் படுற பாடு எனக்கு தான் இப்போ தெரியுது, முட்டியல 3 நாள் சொன்னாங்களே, நான் கேட்டிருக்க கூடாதா? எப்போ சொல்றாரு? வயசான காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் சொல்றாரு, நல்லா தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் நம்ம உறுதிமொழி கொடுத்துட்டோமே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்றேன்னு சொல்லிட்டோமே, முடியல, இன்னைக்கு நான் சிரமப்படுறேனே, அன்னைக்கு அழகா சொன்னாங்களே, அன்னைக்கு புத்தி வேலை செய்யாம போச்சு, ரசூலுல்லாஹ் சொன்னா கேட்காம போயிட்டேனே என்று பிற்காலத்தில் இவர் வந்து கவலைப்படுறார். 3 நாள் போதும் சொன்னாங்களே, நல்லா தானே சொன்னாங்க. அப்ப இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரம்பு மீறக்கூடியவர்களை, மார்க்கம் என்ற பெயரில் வரம்பு மீறக்கூடியவர்களை கண்டித்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். பள்ளிவாசல்ல 3 பேர் வர்றாங்க, ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கம்லாம் எப்படி? ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க, என்ன ரசூலுல்லாஹ் வருவாங்க, 2 ரகத் தொழுவாங்க, அப்புறம் தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க, இப்படி இப்படி சொல்றாங்க, சாதாரணமாக சொல்றாங்க. இதை கேட்ட 3 பேருக்கு இவ்வளவுதானா, நம்ம என்ன ஒரு ரசூலுல்லாஹ்னா பெருசாக எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசல் ஆளுமா இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக சொல்கிறாங்களே, எப்போ பார்த்தாலும் நோம்பாளியாக இருப்பாங்கன்னு ரிப்ளை கிடைக்கும்னு பார்த்தா நோன்பு வைக்காம வைப்பாங்க, வைக்காமல் இருந்தாலும் இருப்பாங்கன்னு சாதாரணமாக சொல்கிறாங்களே, இது பத்தலையே. இப்போ ரசூலுல்லாஹ்னா நம்ம நிறைய செய்வாங்கன்னு நினச்சிட்டு வர்றோம், ஆயிஷா நாயகி சொல்கிறத பார்த்தா சும்மா சாதாரணமாக கம்மியான அமலாக இருக்குதே அப்படின்னு நினைத்து கொண்டு அப்புறம் அவங்களே 3 பேர் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட முன்பாவத்தெல்லாம் எல்லாம் மன்னிச்சுட்டான், பின்பாவத்தையெல்லாம் மன்னிச்சுட்டான், ஒன்றும் செய்யாட்டா கூட சொர்க்கத்துக்கு போயிடலாம், நம்ம அப்படியா, அதனால நம்ம கூட தான் செய்யணும் இவ்வளவு சொல்லிக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த 3 பேர் என்ன செய்யறாங்க, ஒரு புதுசா ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்ன வாதம்? ரசூலுல்லாஹ் உயர்ந்த ஆளு, அல்லாஹ்வுடைய ஹபீபு, அவங்க என்ன செஞ்சாலும் அல்லாஹ் பொருந்தி கொள்வான், கம்மியா செஞ்சாலும் அல்லாஹ் கொடுத்துருவான், பாவங்களே எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டான், நம்ம அப்படி ஆளா, அதனால நம்ம ரசூலுல்லாஹ் அளவுக்கு செய்யக்கூடாது, கூட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்ற நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறார், ராத்திரி பூரா வணக்கம் தான், ஒரு இளைஞர் அவர். இன்னொரு ஆள் சொல்றாரு நான் டெய்லி நோன்பு தாங்கிறாரு. இன்னொரு ஆள் என்ன செய்யறாரு, நான் ராத்திரி பூரா வணங்குவேங்கிறாரு, கல்யாணம் பண்ண மாட்டேன், ராத்திரி பூரா வணங்குவேன், டெய்லி நோன்பு வைப்பேன். இப்படி 3 பேர் 3 விஷயமா முடிவு எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, யாருப்பா அது இந்த மாதிரி பேசிக்கிட்டாலும் யாரு, கூட்டு வாங்க 3 வரையும், நீங்க தானே அது, நான் ஆனா அக்ஷாக்கும் லில்லாஹ், உங்களை விட நான் அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுறேன், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ, உன்னை விட நான் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகிறேன், ஆனாலும் நான் தொழுகிறேன், தூங்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன், மனைவி மக்களோடு குடும்பம் நடத்தவும் செய்கிறேன், நடத்தாமல் இருக்கிறேன், இதுதான் என்னுடைய வழிமுறை. பமன் ரகிபான் சுன்னத்தி பலைஸ மின்னி, என்னுடைய இந்த வழிமுறையை எவன் புறக்கணித்தாலும் அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை. வணக்கம்ங்கிற பேர்ல செஞ்சால் நான் செஞ்சதுதான் அளவு அதிகம், மேக்சிமம் அதுதான், அதை நீ தாண்டக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சேர்ந்தவன் இல்லைங்கிற அளவுக்கு கடுமையான எச்சரிக்கையை செய்கிறார்கள். எனவே நம்ம அமல்களில் தொடர்ச்சியாக நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் மதிப்பிடணும், இது தொடர்ச்சி நம்ம செய்ய முடியுமா, இவ்வளோ போதுமா, அவ்வளோ போதும் மார்க்கத்தை சொல்லியிருக்கல அப்படின்னு நம்ம செயல்பட்டோமையானால் இந்த அமல் சீராக தொடர்ச்சியாக ஒரே மாதிரியாக நம்முடைய தள்ளாத வயசு வரைக்கும்
அது நம்மிடத்தில் இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். இந்த ஒரு அடிப்படையை மறுமையில் வெற்றி பெறுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஆலோசனையை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அனுப்புவானா. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். வெளிவந்து விட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.